வணக்கம். மாம்பழத்தினுடைய வரலாறு நாம தெரிஞ்சுக்கலாம். மாம்பழத்திற்கு 4000 முதல் 6000 வருட பாரம்பரியம் இருக்கிறது. அதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல் சின்ன விஷயமா இருக்கலாம். தெரிஞ்சவங்க அதை விட்டுருங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் 3-4 மாதங்கள்ல இந்தியன் மார்க்கெட்ல எல்லா கடைகளையும் மாம்பழம் வியாபாரத்துக்கு வந்துடும். மாம்பழத்தினுடைய தாயகம் இந்தியா என்று கூறலாம். ஏனென்றால் இந்தோ பர்மா பகுதிகளான வடகிழக்கு இந்தியா, பர்மா, பங்களாதேஷ், தென் சைனா, தென்கிழக்கு ஆசியா இந்த பகுதிகளில் இருந்துதான் உலகம் முழுவதும் மாம்பழங்கள் சென்றடைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 300ஆம் வருடத்திற்கு பிறகு ஆசியாவிலிருந்து மனிதர்கள் மூலமாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளான கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவுக்கு மாம்பழ விதைகள் சென்றுள்ளது. 1833ஆம் ஆண்டுதான் அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் மாம்பழம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஹென்றி பெரின் என்பவர். ஆனால் சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் மாமரங்கள் அழிந்துவிட்டன. அதன் பிறகு 1889ஆம் ஆண்டு பாட்டனிஸ்ட் அண்ட் டிராவலர் டேவிட் ஃபேர்சைல்ட் என்பவர் கிராஃப்டட் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ சீட்ஸை அறிமுகப்படுத்தினார். மாம்பழத்துடைய வியாபாரம், அதாவது வணிகம் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா, போர்த்துகீசியர்கள் 1498ஆம் ஆண்டு கல்கட்டாவுக்கு வந்தாங்க. அவங்க கல்கட்டாவுக்கு வந்த பிறகுதான் இந்த மாம்பழத்தை பார்த்துட்டு மாம்பழத்தை ஒரு வணிகமயமாக்குனாங்க. உலகிலேயே இந்தியா தான் அதிக அளவிலான மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறது. அதன் பிறகுதான் சைனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகள் அதன் பிறகுதான் இந்த மாம்பழத்தை உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் சப்ளை செய்கிறாங்க. உலகின் மொத்த மாம்பழ உற்பத்தியில் 45% இந்தியாவின் பங்கு இருக்கிறது. ஆனாலும் சிறிய அளவில் தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகிலேயே மாம்பழங்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடு மெக்சிகோ. புத்தர் மாமரத்தின் அடியில் தான் தியானம் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. மேங்கோ மேன் என்று ஒருவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய பேர் என்னன்னா ஹாஜி கலிமுல்லா கான் என்பவர் மேங்கோ மேன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ஃப்ரூட் பிரீடர், அதாவது பழங்களை உற்பத்தி செய்பவர். மாம்பழம் பழங்களின் அரசனாகவும் கூறப்படுகிறது. ஏன்னா இதுல விட்டமின் ஏ, பி, சி, இ அண்ட் கே, நிறைய மெட்டல் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது. அதனால பழங்களின் அரசன் என்றும் மாம்பழங்களை அழைக்கப்படுகிறது. மேங்கோ என்கிற பெயர் தமிழில் இருந்துதான் உருவானதாக வரலாறு சொல்கிறது. எப்படின்னா, தமிழ்ல மாங்காய், அதுவே அப்படியே மலையாளத்துல மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இருந்துதான் மலையாளத்திற்கு அந்த நேம் அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு. அந்த காலகட்டத்தில் போர்த்துகீசியர்கள் கேரளாவுக்கு வியாபார விஷயமாக வரும்போது அவர்கள் அந்த மாங்கா அப்படின்ற பேரை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு 1510ஆம் ஆண்டு மாங்கா என்கிற அந்த சொல் யூரோப்பியன் லாங்குவேஜ் போர்த்துகீஸ் மொழியில் பதிவு செய்யப்பட்டு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த மாமரத்தில் எவ்வளவு பூ பூத்திருக்கு பாருங்க. இந்த பூக்கள் காயாக மாறுற வரைக்கும், அதாவது காய் நன்றாக பிடிக்கும் வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா பூக்கள்லாம் தொழிஞ்சு போயிடும். அதாவது காய் நன்றாக பிடித்த பிறகு மழை பெய்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேங்கோவின் சயின்டிஃபிக் நேம் மேங்கிஃபெரி இண்டிகா. ஏன் அப்படின்னா இந்தியாவிலிருந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுனால அந்த பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவின் நேஷனல் ஃப்ரூட் மேங்கோ, பாகிஸ்தானின் நேஷனல் ஃப்ரூட் மேங்கோ, பங்களாதேஷின் நேஷனல் ட்ரீ மாமரம். Thank you. Please subscribe and follow my channel.